இன்றைய வேத வசனம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7. 2 ராஜாக்கள் 6 வசனங்கள் 1 முதல் 7. தீர்க்கதரிசிகளின் புத்திரன் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் போல நம்மளோட பேசுவாராக. ஆமென். The scripture reading for today is taken from 2 Kings chapter 6 verses 1 to 7. 2 Kings chapter 6 verses 1 to 7. And the sons of the prophets said to Elisha, see now, the place where we dwell with you is too small for us. Please let us go to the Jordan, and let every man take a beam from there, and let us make there a place where we may dwell. So he answered, go. Then one said, please consent to go with your servants. And he said, I will go. So he went with them. And when they came to the Jordan, they cut down the trees. But as one was cutting down a tree, the iron axe head fell into the water. And he cried out and said, alas, master, for it was borrowed. So the man of God said, where did it fall? So he showed him the place. So he cut off a stick and threw it in there. And he made the iron flow. Therefore he said, pick it up for yourself. So he reached out his hand and took it. May the good Lord speak to us through his word today. Amen. சோஸ்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக தேவ வார்த்தையை உங்க மத்தியிலே பிரசங்கிக்க தேவன் கொடுத்த அடியானுக்கு இந்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். வசனத்துக்கு கடந்து செல்றதுக்கு முதல் தலை வணங்கி ஜெபிப்போமாக. Let us look to the Lord in prayer. ஆண்டவரே, சோஸ்திரம், நன்றி செலுத்துகிறோம். இதோ புறப்பட்டு வந்த வசனத்துக்காக நன்றி. நீரே எங்களோடு பேசுகிறீர். இந்த வசனத்தின் மூலியமாக உங்க நாமம் மகிமைப்படுகிறதுக்காக நன்றி. கூடி வந்த நாங்கள் உங்க ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த நாளிலே வாசிச்ச வசனம் ஒரு சமயம் நம்ம பல வாட்டி இதை வாசிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஓகே, இதுல பல சர்மன்லாம் வரலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்க மத்தியில பேசுகிற காரியம், இங்க ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். அதுவும் யார் மூலியமாக செய்தார்? எலிசா, ஒரு ப்ராஃபட் எலிசா மூலியமாக தேவன் செய்த ஒரு அற்புதம். அந்த கதையை இப்ப வாசிச்சோம், அதை கேட்டோம். நம்ம அங்க என்ன நடக்குதுன்னா, முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது அந்த மொத்த வசனத்திலே the sons of prophets, அதாவது தீர்க்கதரிசியோட பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தங்கி இருக்கும் இடம் ரொம்ப சின்னதா இருக்கு, வாங்க பெருசா கட்டுவோன்னு சொல்லி. ஸோ எலிசாட்ட கேட்குறாங்க பெர்மிஷன். ஸோ எலிசா சொல்றாரு, சரி போய் செய்யுங்க அப்படின்னு. அப்போ அதுல ஒருவர் சொல்றாரு, நீங்களும் எங்க கூட வாங்க. ஸோ he said, okay, I will come. ஸோ அங்க போறாங்க, மரத்தை வெட்டுறாங்க. திடீர்னு ஒருத்தன் வெட்டிட்டு இருக்கும் போது அவனோட எக்ஸ், அதாவது அந்த கோடாலி கலண்டு போய் தண்ணி உள்ளுக்கு விழுவுது, ஜோர்தான் உள்ளுக்கு விழுவுது. அவன் ஐயோ ஆண்டவரேன்னு சொல்லி கத்தி அதை நான் பிஞ்சாம் பண்ணிட்டு, அதாவது நான் ஆளுங்கிட்ட தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க, இளவனமா இளவலாக வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்லுவாரு. அப்போ எலிசா ஒண்ணுமே கேட்க மாட்டாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பாரு, எங்க விழுந்துச்சுன்னு.
உடனே he will show, அவர் ஒரு குச்சை வெட்டி போடுவாரு, அந்த எக்ஸ் ஃப்ளோட் பண்ணும். அவர் சொல்ல சரி போய் எடுத்துக்கோ அப்படின்னு. தேவஜனமே, இங்க ஒரு அற்புதம் என்னவென்றால், எக்ஸ்ன்றது இந்த கோடாலின்றது வந்து இரும்பு தண்ணி உள்ளுக்கு விழுந்துச்சுன்னா உளுந்தோட எங்க இருக்கும், அது உடனே கீழே போயிடும். ஸோ யோர்தான் எத்தனை அடி இருக்கும், எவ்வளோ கீழே இருக்கும் அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஓகே, நீங்க ஒரு சமயம் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு 10 feet 20 feet போட்டிருக்கு. ஆனால் அது எந்த இடத்துல கரெக்டாக விழுந்துச்சு தெரியாது. ஆனால் அவன் பார்த்து சொல்றான், அவர் ஒரு குச்சை வெட்டி போடுறாரு, அந்த எக்ஸ்ப்ளோட் பண்ணுது. இன்னைக்கு தேவன் நம்மளோடு சொல்லும் காரியம் என்னன்னா, இந்த இரும்பையும் ஃப்ளோட் பண்ண வைக்க நம்ம தேவனால் கூடும். அதுதான் இங்க உள்ள காரியத்தை தேவன் சொல்லுகிறார். அப்புறம் இன்னொன்னு இங்க பாருங்க, அங்க போட்டிருந்த சன்ஸ் ஆஃப் ப்ராஃபட், ப்ராஃபட்டோட பிள்ளைகள். ஓகே, இந்த பிள்ளைகள் ஆக்சுவலி உளுந்தோர அவர்களும் பதறாங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாருமே, அது ப்ராஃபட்டோட மகனா இருந்தாலும் சரி, ப்ராஃபட்டா இருந்தாலும் சரி, சமத்த ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது, நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு காரியம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம், பதறோம், ஐயோ அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்னு. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா, எலிசா பதறவே இல்லை. எலிசா the man of God, he never was shaken. ஏன்னா அவர் தேவனோடு இருந்தனால, தேவனோடு இணைந்து தேவனோடு நடந்தனால, I tell you is perfect. அவர் மாதிரி ஒரு சமயம் நம்மளால இருக்க முடியாதா அல்லது இருக்கணுமா எப்படின்னு தெரியல. ஆனா இன்னைக்கு தேவன் அந்த வெளிப்படுத்தும் காரியம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் பதறாம சொல்றாரு, எங்க இருந்துச்சு, குச்சை வெட்டி போடுறாரு, அது ஃப்ளோட் பண்ணுது. இந்த நாள்லே என்ன பிரச்சனையோட உங்க வாழ்க்கையில போயிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது கூட அங்கிருந்து புறப்பட்டு வந்த தேவ வார்த்தை அதான். சில பேர் நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம், எல்லாரும் சிரிக்கிறோம், we look okay, நம்ம பார்க்கறதுக்கு நல்லா சிரிச்ச முகமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. ஆனா ஒரு சமயம் ஒவ்வொரு உள்ளத்திலே பல பிரச்சனைகள், பல வேதனைகள், பல கண்ணீர் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, நீங்க அந்த வேதனையோடு போய் கொண்டிருக்கிறீங்க, அந்த கஷ்டத்தோடு போய் கொண்டிருக்கிற ஒரு தேவையோடு இருக்கிறீர்கள், ஒரு 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 என்ன சொல்றது, தேவனை நோக்கி ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க அல்லது கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க என்று தேவன் சொல்றாரு. அங்க தேவன் சொல்றாரு, நீ ஏன் கவலைப்படுறன்றாரு, ஏன் கவலைப்படுகிற அப்படின்றாரு. ஒரு சமயம் நம்ம இது சர்வசாதாரணமா மனசனோட வாயில வர்ற என்ன வார்த்தை தெரியுமா, நீங்க சொல்லுவீங்க எங்களோட வேதனை எங்களுக்கு தான் தெரியும், எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். எஸ் ரைட். ஆனா இங்க தேவன் சொல்லும் காரியம், நம்ம யாரு பிள்ளைகள்? we are God's children. கர்த்தரோட பிள்ளைகளாக இருந்து பதற ஒரு சைடு. ஆனா காரியம் அற்புதம் அடையாளத்தை பார்க்கணும்னா தேவன்கிட்ட காத்திருக்கணும், தேவன் சொல்ற சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கணும். தேவஜனமே, இந்த வார்த்தை இங்க வந்துருச்சு. நமக்கு இந்த வருஷம் புறப்பட்டு வந்த வசனம் என்னங்க? கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரம்லாம் மேபி அடுத்த வாரம் இந்த கடுகளவோட அளவை சொல்லி ஒரு பிரீச்சர் வருவார், வந்து ஒரு சமயம் இன்னும் ஆழமாக இந்த கடுகளவை குறித்து நம்மளோட பேசுவார். ஓகே, இந்த கடுகளவுன்னு சொல்றது வந்து உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இட்ஸ் ஸ்மால், வெரி ஸ்மால் திங். ஆக்சுவலி நமக்கு எல்லா விசுவாசம் இருக்கு. ஆனா நம்மளோட விசுவாசம் எப்ப தெரியுமா தளர்ந்து போகுது? பிரச்சனை உங்களுக்கும் தெரியுது. Our faith been shaken or we lose even that mustard seed faith when a problem comes. நமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது, எல்லாம் சுமூகமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம விசுவாசம் பெரிய கல்லு, பாறை கல்லு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு வேதனைன்னு வந்துச்சுங்களே, தப்புன்னு விசுவாசமே எங்க போச்சுன்னு தெரியல. இங்க இந்த சூழ்நிலையிலே அதைத்தான் தேவன் வெளிப்படுத்துகிறார். தேவன் நம்மள்கிட்ட கேட்கிறது கடுகளவு விசுவாசம். அந்த சூழ்நிலையிலே நீ கடுகளவு விசுவாசத்துல நில்லு அப்படின்றாரு. ஏன்னா நம்ம பக்கத்துல நிக்கிறது யாரு? கர்த்தர் நிக்கிறார். போன வாரம் இல்ல, அதுக்கு முந்தின வாரம்
ஒரு அருமையான வசனம் புறப்பட்டு வந்துச்சு. என்ன வசனம்? மகன் கெல்வின் பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு? வசனத்தை சொல்லுங்க பாப்போம். அவர் சொல்லக்கூடாது, மத்தவங்க சொல்லுங்க. ஐசையா 60 வசனம் 22 பஸ்ஸா, அதெல்லாம் ஞாபகம் இருக்காது பஸ்ஸ. ஆனா வசனத்தை நாங்க சொல்றோம். சொல்லுங்க பாப்போம். I the Lord. ஆக்சுவலி அது கடைசியில வருது. அதுக்கு முதல் என்ன தெரியுமா சொல்றாரு? சின்னதை பெருசாக்குவேன். I'll make a great nation அப்படின்றாரு. இத சொன்னது யாரு? கர்த்தர். அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொன்னதை செய்து முடிப்பேன் டைம் வந்தோற. அதத்தான் இன்னைக்கும் நம்மள பார்த்து சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? He is the Lord. He is our Lord. He is our the King of King. The Lord of Lord is telling to you and to me, the problem you are facing, He says, I will solve the problem for you. I will handle the problem for you because I, the Lord, is telling you. இவ்வளவு அழகா புறப்பட்டு வந்துச்சு. போன வாரம் ஒரு வசனம் வந்துச்சு. என்ன வசனம் வந்துச்சு? Don't doubt என்று வந்துருச்சு. ஏங்க சந்தேகப்படுறீங்க? அது யார் சந்தேகப்பட்டது? தேவனோடு கூட போயிட்டு இருக்கிற சீஷர்கள். வேற யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அந்நியர்கள், தேவனை அறியாதவர்கள் நம்மளோட ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. Don't worry brother, don't worry sister, this will happen, that will happen. நம்ம தான் I know it will happen. I know it will happen. Then why are you crying? I believe. But you must understand, I am also human. நான் இதை நானா தூக்கி இங்க வச்சேன். கேமரா தூக்கி வச்சா. அதான் நினைச்சேன், ஆஹா ஆண்டவரே இப்போ ஒரு அற்புதம் நடந்திருக்கே அப்படின்னு நினைச்சேன். மெட்டல் இங்க என்னது மிதந்த மெட்டல் இங்க இருந்து மெட்டல் இங்கிட்டு போயிடுச்சே அப்படின்னு நினைச்சேன். நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். ஆண்டவரே சோஸ்திரம் ஐயான்னு பாருங்க, என் கண்ணு முன்னுக்கே நடந்து எனக்கு தெரியல. இப்படிதான் நடக்கும் காரியம் வாழ்க்கையில். தேவஜனமே, அந்த அந்த படகின் கதையை, அந்த வசனத்தை நீங்க வாசிங்களா? அதுல அந்த ரொம்ப வாசிக்க வேணாம். அந்த மேத்யூ 14 வசனம் 31 32 வாசிங்களா? மேத்யூ சாப்டர் 14 verse 31 and 32. பாருங்க, அங்க வசனம் தேவன் சொல்றாரு, அப்ப விசுவாசி. of little faith. why you பாருங்க, அங்க கதை. நான் அந்த கதையை நீங்க வாசிக்கும் போது பேதுரு சொல்றாரு. பேதுரு எப்போது நான் சொல்லியிருக்கேன், அவசரம் கொடுக்க எதுலயும் அவரு நம்பர் 1. ஓகே, அவர் சொல்ற, ஆண்டவரே நீங்களா நானும் நடந்து வரணும். நடந்து வா. You see, the permission is given and he walks. அவர் நடந்து போறாரு. அவர் இயேசுவை மட்டும் பார்த்து போகும்போது அவர் நடந்தாரு. இப்ப அங்க ஒரு அலை வருது. இப்ப அவர் கண்ணு எங்க போயிருச்சு? அலைக்கு போயிருச்சு. அலைக்கு போனவர் என்ன ஆச்சு? உஸ்குன்னு உள்ள போயிட்டாரு. அப்பதான் தேவன் சொல்றாரு, அல்ப விசுவாசியே. இப்ப எப்படின்னா, வருஷ ஆரம்பத்துக்கு தேவன் சொல்லிட்டாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும்ட்டாரு. வந்துருச்சா இல்லையா? தேவன் சொல்றாரு, அதுல நடந்து வான்றாரு. இப்ப நடந்துட்டு வரோம். ரெண்டாவது ஒரு வசனம் வருது நம்மகிட்ட, நான் தேவன் சொன்னதை செய்து முடிப்பேன்றாரு. இன்னொரு உற்சாகம் வந்துருச்சு. ஒரு காத்து, ஒரு பிரச்சனை வாழ்க்கையில வந்தாரு. என்ன ஆச்சு? இப்ப எல்லாம் முழுவதும் இப்ப என்ன பாக்குறோம்? தேவனை பார்த்து அங்க கதறது ஒண்ணு இருக்கு. அப்பயும் அவர் ஆக்சுவலி கொஞ்சம் முழுவ விட்டுருக்கணும், ரைட்டா இல்லையா? ஆனா அவர் முழு விட மாட்டாரு. பாருங்க, அதுதான் அந்த வசனம். தேவ கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? சில சமயத்துல அற்ப விசுவாசி ஆயிடுறோம், ஆனா தேவன் தூக்கி எடுத்துறாரு. ஆனா அதுக்கு அப்படி நடந்துக்காதீங்கன்னு சொல்லித்தான் தேவன் இன்னைக்கு நம்மளோட பேசிட்டு இருக்காரு. எப்படி நடக்க வேண்டாம்? அப்பமாக நடக்காதீங்க, அப்பள மாதிரி நடக்க. புரிஞ்சா?
நம்ம எப்போதும் எப்படி நடந்துடுறோம்? அப்ப மாதிரி நடக்கணும், அல்லது பப்பளம் திரும்ப உடஞ்சி போத அது மாதிரி நடந்துக்கணும். தேவன் என்ன சொல்றாரு? Why? தேவ ஜனமே, திருப்பி நான் சொல்றேன், இந்த வசனம் ஆக்சுவலி எனக்கு வரல, என்னோட உயிருக்கு வந்துச்சு. ஒரு காரியத்துக்கு அந்த வசனம் அங்க வந்துச்சு. ஸோ நான் தேவன்கிட்ட போய் உட்காந்து, ஆண்டவரே இந்த வாரம் நான் பிரசங்கிக்கணும் ஐயா, என்னத்தை பிரசங்கிக்கணும், இந்த ஃப்ளோட் பண்ணதை குறித்து பேசினாரு. நான் சொன்னேன், இதை குறித்து நான் எப்படி பேசுறது? நான் வாசிச்ச ஒரு தேவன் சொன்ன காரியம் இதுதான். நம்ம வாரமா நமக்கு புறப்பட்டு வருகிற வசனங்கள் பெரிய அற்புதமாக இருக்குதுங்க. அருமையாக தேவன் நம்மளோடு பேசிட்டு வர்றாரு. ஆனா இவ்வளவையும் நம்ம கேட்டுட்டு நம்ம எப்படியா நடந்துக்கிறோம்? எப்படி நடந்துக்கிறோம்? தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா, அல்பையா நடந்துக்கிறீங்க. You know, we walk, we become so, and when people want to console you also cannot, you know, the problem we are going through, அந்த டைம்ல யாராச்சும் வந்து கவலைப்படாது பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் செய்வாரு, ஆனா நீ சும்மா இருப்போ, உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் கர்த்தர் செய்வாரு, ஆனா என்னால முடியலையே. அப்ப கர்த்தர் எப்படி இருப்பார் நினைக்கிறீங்க? அதுக்கு வருது வசனம். கர்த்தர் இன்னொன்னு சொல்றாரு, சில வசனம் எல்லாம் வாசிக்க வேணாம், ஏன்னா நான் 30 நிமிஷத்துல முடிக்கணும் என்னோட டார்கெட். நான் 30 நிமிஷம் முடிச்சாதான் என் சீஷர்கள்லாம் 30 நிமிஷம் முடிப்பாங்க. இல்லைன்னா எல்லாரும் என்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்குவாங்க, ரைட்டா இல்லையா? பசங்க நீங்களே 35-40க்கு போயிட்டீங்க, நாங்க கொஞ்சம் கூட எடுக்க கூடாதான்னு. அதனால நான் டைமிங் வச்சு அப்படின்னு ஒரு பிரீச்சர் சொன்னாரு, பசங்க ஒரு டைமர் போட்டுருங்க. என் டைமர் அங்க உட்காந்துருக்காங்க, அவங்க அங்க சொல்லுவாங்க இப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஓகே, தேவன் ஒரு வசனத்துல சொல்றாரு, மேத்யூ 6:27 வாசிப்போம். எனக்கு இன்னும் டைம் இருக்கு, இப்பதான் 10 நிமிஷம் தாண்டி இருக்கேன். மேத்யூ 6:27. அங்க வசனம் சொல்லுது, கவலைப்படுறனால நம்ம சரீரத்துல ஒரு இஞ்சி யார் ஏத்த முடியும்ன்றாரு. ஆக்சுவலி ஒரு இஞ்சி நம்ம சரீரத்துல ஏறணும்னா என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும். ஆனா இங்க என்ன நடக்குது? நம்ம கவலைப்படுறதுனால தேவன் சொல்றாரு, நீ ஒரு இஞ்சை ஏத்தவே முடியாதுன்றாரு. ஒரு இஞ்சை ஏத்தவும் முடியாது, ஒரு இஞ்சை குறைக்கவும் முடியாதுங்க தேவஜனமே. by you worrying. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா 31 இருந்து 34, if you continue to read verse 31 to 34, it says, read, வசனம் வாசிங்க. தேவஜனமே, இந்த வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். இன்னைக்கு எல்லாம் கொடுக்கிற வசனம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். தேவன் நீங்க என்ன சொல்றாரு? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை உடுத்துவோம், புரியுதுங்களா? இதை குறிச்சு ஏன் கவலைப்படுற? நம்ம ஆக்சுவலி இந்த சபையில உள்ளவங்க நான் நினைக்கிறேன், எதை உடுத்துவோம், எதை சாப்பிடுவோம்னு இல்லை, எப்படியெல்லாம் புதுசா வாங்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு கபட் ஃபுல்லாயிருச்சு. அதே மாதிரி சாப்பாடு நமக்கு நிறைய இருக்கு. அதனால எண்ணத்தை உண்ணுவோம் இல்ல, எப்படிப்பட்டதை வாங்கலாம், எப்படிப்பட்டதை புரிச்சு சாப்பிடலாம், புரியுதா? அதை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். சோ அந்த டைட்டில் நமக்கு இல்ல. அடுத்த டைட்டில் வாங்கல. இதை குறித்து யார் கவலைப்படுறாங்க? யாரு? ஜென்டைல்ஸ், அஞ்ஞானிகள்னா அஞ்ஞானிகள் போட்டிருக்கு. தேவஜனமே, இதை குறித்து கவலைப்படுறவர்கள் அஞ்ஞானிகளாம்.
இப்ப நீங்களும் நானும் கவலைப்பட்டா நம்ம எந்த குரூப்ல போய் சேர்ந்துருவோம்? அந்த குரூப்ல. அந்த குரூப் எந்த குரூப்? தேவனை அறியாத குரூப். சோ தேவன் அங்க ஒரு வசனத்தை சொல்றாரு, first seek the kingdom of God. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியையும் தேடுங்கள், இதெல்லாம் நான் கூட்டி கொடுப்பேன். சோ ஆக்சுவலி நமக்கு நிறைய கூட்டி கொடுத்துக்கிட்டே வராரு, அவர் இன்னும் கூட்டி கொடுக்கறேன்றாரு. சோ ஆனா தேவன் சொல்றாரு, இந்த கூட்டி இவ்வளவு கூட்டி கொடுத்துக்கிட்டு வரல, ஏன் இதன் மத்தியிலே கவலைப்படுற? why are you worried? இப்ப நீங்க கவலைப்பட்டு காரியங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா? தேவன் ஒரு வார்த்தை கேட்கிறாரு, you think I cannot do? அதான் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருக்காரு, உங்கள்கிட்ட என்கிட்ட தேவன் கேட்கிறாரு, நீங்க இப்ப கவலைப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கீங்களே, அதை குறித்து தேவன் கேட்கிறாரு, you think I cannot do? ஒரு இரும்பை என்னால ஃப்ளோட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பைபிள்ல வேற என்னெல்லாம் அற்புதம் செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? சாரா ஆபிரகாமோட மனைவி, தெரியல எத்தனை வயசுல புள்ள கொடுத்தாரு? ஐயோ பாஸ்டர் வயசு தெரியாது பாஸ்டர். சரி வயசை விட்டுருங்க, அது புள்ள பெக்கிற டைமா? she is already old lady, you know, very old, all these close tutup, no pregnancy. அற்புதத்தை செய்கிறார், ரைட்டா இல்லையா? வேற என்ன அற்புதம் செஞ்சார் தேவன்? கடலை ரெண்டாக்குனாரா இல்லையா? யாராச்சும் செய்ய முடியுமா? இங்க ஒரு அல்லூரை ரெண்டாக்கி பாருங்க, முடியாது நமக்கு, ரைட்டா இல்லையா? ஆனா அவர் கடலையே ரெண்டாக்குனாரு. அவர் செய்த அற்புதத்தெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், ரைட்டா இல்லையா? பைபிள்ல வாசிச்சுட்டே வரோம், நமக்கு எல்லாம் தெரியுது, அவர் செய்கிற அற்புதம் எல்லாம் நமக்கு தெரியுது. So God is asking you a verse, one thing God is telling, is there anything impossible for me to do? What do you think impossible for God? You feel, no lah, God cannot do. This one God cannot do, others all God can do. தேவஜனமே ஒன்னு சொல்றேன், இந்த MCO வந்து அது என்ன சீக்கு, COVID-19, அதை கொண்டு வரவும் தேவனால் முடியும், அதை இல்லாமையும் அவரால் கூட முடியும். இன்னொரு சீக்க அனுப்பவும் அவரால் முடியும். என்ன செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் செய்வார். எங்க நெருப்பிடிச்சு எரிஞ்சிச்சு தெரியுமா? எங்க? கலிபோர்னியால. யார் வீடெல்லாம் எரிஞ்சு போச்சு? இல்ல அது முக்கியம், எல்லா வீடு இல்ல, முக்கியமா அந்த ஒரு வீடை பத்தி சொல்லாதீங்களா, நான் சொல்றது யாரோட வீடெல்லாம் எரிஞ்சு போச்சு? பெரிய பெரிய பணக்காரங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த பணக்காரங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க. நீங்க அந்த இதை டிக்டாக் நீங்க எல்லாம் பாப்பீங்க, கூடி இருந்தாங்க. கூடி அங்க ஒரு லேடி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, this is the country where there is no given first preference to God, this country is no God. சொல்லி 24 மணி நேரம் அங்க உட்கார்ந்து இருந்தவங்களா யாரு? பெரிய பெரிய பணக்காரங்க, ஆக்டர்ஸ், ஆல் அவார்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பெருமை அவங்களுக்கு. என்ன பெருமைனா, என் நாடு வந்து கடவுளே இல்லாத நாடுன்னு அவங்களுக்கு பெரிய ஒரு கைத்தட்டு. சொல்லி 24 மணி நேரத்துல அவ்வளவும் பத்தி எரிஞ்சு போச்சு. தேவஜனமே, you think what God cannot do? Even today, பைபிள்ல இருக்கிறத விடுங்க, even today God is doing great thing outside there, and there is nothing impossible for our Lord Jesus. He cannot do, he can do everything. அவர் சூரியனே நிப்பாட்டினவர். You know that his name? எசேக்கியலுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு, அந்த சூரியனை அவர் நவர வச்சாரு. What he cannot do? பைபிள் ஸ்டடியில பார்த்தோம், அந்த கோரா மோசேக்கு எகென்ஸ்டா அவர் வரும்போது அந்த என்ன சொன்னாரு, அந்த லேண்டிய பொளந்து எல்லாத்தையும் மறிக்க வைத்தாரு. What God cannot do? You think your problem is very big for Jesus? We are making it very big. We are crying, we are worried, and the Lord is saying, by you worrying you cannot do anything, be happy.
ஒரு இரும்பை ஃப்ளோட் பண்ண வைக்க என்னால முடியும். தேவஜனமே, அது சாதாரண அற்புதமே இல்லைங்க. தேவஜனமே, நீங்க போட்டு பாருங்க. இப்போ உள்ள ஒரு சயின்ஸ் எல்லாம் சொல்லலாம், அதாவது மெக்கானிக்கல் வே, யூ கேன் பிரிங் a magnet, மேக்னெட்டை தூக்கி இப்படி உள்ளுக்கு போட்டு இழுக்கலாம். ஆனா நீங்க போட்டு இழுத்து பாருங்க, அந்த எக்ஸ் வெளியே வராது. மற்ற கடல்ல உள்ள அத்தனை இரும்பும் வெளியே வரும். நமக்கு தேவை என்னது? அந்த குச்சி அவர் போட்டோர ஒன்னே ஒன்று தான் ஃப்ளோட் பண்ணி வந்துச்சு. ரைட்டா இல்லையா? which we won. And Elisa said, go, you take yourself. Today the Lord is telling the whole world have many problems. Don't worry. What is your problem? You believe. I will do it for you. I will settle the problem for you. But we must believe. இந்த பிலீஃப் சொல்றதுல அதான் வருது என்னது? சந்தேகம். இந்த சந்தேகம் எப்படிங்க வருது? அதான் வராது. எப்படி சந்தேகம் உங்களுக்கு வருது? How do you doubt? நீங்க நினைச்சது நடக்கலன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஓகே, ஒண்ணு. வேற? I can't see it. ஓகே, ஏன்னா கடைசியா நான் முடிக்க போகும்போது நான் சொல்லுவேன், இப்ப எப்படி இந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும், இந்த ஆசீர்வாதம் வராம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யக்கூடாது. ஓகே, இந்த ஆசீர்வாதம் வரணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு கடைசி சொல்லுவேன். ஆனா அதுக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஆக்சுவலி நமக்கு வாழ்க்கையில இந்த சந்தேகம், இந்த நம்மள ஆட வைக்கிறது, நம்ம தடுமாறி போறது எப்படி வருது நம்ம வாழ்க்கையில? நல்ல கிறிஸ்டியன் தானே நம்மளா? நல்ல கிறிஸ்டியன் தானே? அப்ப ஏன் அந்த நாத்தம் வருது? எங்க இருந்தோ வருதுங்க. இப்ப பாக்குறது ஒண்ணு, கேட்டது நடக்கலன்னா ஒண்ணு, ஆனா வேற எங்கேயோ வருது. இன்னொன்னு என்ன தெரியுமா? உங்க பிரச்சனை மத்தியில நீங்க ப்ரோவர்ப்ஸ் வாசிச்சீங்கன்னா ஒரு இடத்துல தேவன் சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தா கோர்ட்டுக்கு போற அந்த பிரச்சனைக்கு போது தயவு செய்து உன் நேபர்கிட்டயோ அல்லது உன் சொந்தக்கிட்ட பேசாதன்றாரு. ஏன்? ப்ரோவர்ப்ஸ் இருக்கு, ப்ரோவர்ப்ஸ் நீங்க போய் வாசி பாருங்க. ஏன்? ஏன்னா நீங்க 1+1 2ன்னு சொல்லி பாருங்களா அவன்கிட்ட. உங்களுக்கு தெரியுமானே, அவன் ஊர் பூரா போய் என்ன தெரியுமா சொல்லுவான், இவர் சொன்னாரு 1+1 4 அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் கிளாஸ் பண்ணி விட்டுருவாரு. இதனாலதான் எந்த விஷயம் உங்க குடும்பத்துல நடந்தாலும் யாரையும் நம்பாதீங்க. பாஸ்டரை நம்பி சொல்றதெல்லாம் சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க. இல்ல அது உங்க இஷ்டம். நான் எப்போதும் சொல்லுவேன், பாஸ்டர் நான் எப்போதும் ஒரு ப்ராமிஸ் சொல்லுவேன், என்னன்னா நீங்க என்கிட்ட சொல்றது வெளியே போகாது, ஆனா நீங்க சொல்லலாம்னா சொல்லுவேன். ஓகே, ஏன்னா இப்ப ஜெபிக்க சொல்றீங்க, பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனைன்னு நீங்க சொன்னாதான் சபையிலேயே சொல்லி ப்ரே பண்ண சொல்லுவேன். இல்லைன்னா அதை கூட நான் சொல்ல மாட்டேன், நானும் என் ஒய்ஃப் தான் ப்ரே பண்ணுவேன். ஸோ தட்ஸ் மை ரூல்ஸ். ஓகே, ஆனா இங்க வசனம் சொல்லுது சொல்லாதீங்க. ஸோ நம்மளோட ப்ராப்ளம், நம்மளோட வாழ்க்கையில இந்த பிரச்சனை வர்றதே என்ன தெரியுமா? இந்த வெளியே இருந்து வருகிற காரியங்கள், வெளியே இருந்து பல நெகட்டிவ் காரியம் வருது. பல நெகட்டிவ் காரியம் வர்றதுனால நமக்கு இந்த சந்தேகம் வந்து நம்ம வாழ்க்கையில பொருந்தது, நடக்காதுங்க, முடியாதுங்க. ஓகே, அதோட இன்னொன்னு வரும், ஒரு சத்தம் கேட்கும் நம்ம கிட்ட, கர்த்தர் உனக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார் அல்லவா, அந்த ஞானத்துல செய்யுங்களா. கர்த்தர் சொல்ற காரியம் என்னது? அமைதியா இரு. நான் சொன்னது புரியுதா? Are you following? You see, when you are going through a problem, you are praying to the Lord. Lord, I am facing this problem. What must I do? Be still and know I am the Lord. அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? Be still and know I am God. இப்ப என்ன செய்ய சொல்றாரு? தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? Be still, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் அப்படின்னு வசனம் புறப்பட்டு வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம்?
எனக்கு இன்னும் 5 நிமிஷம் தாங்க இருக்கு, சொல்லுங்க. அமைதியா இருக்கு சொன்னாரா? பி ஸ்டில் தான் சொன்னாரு. இப்ப ஏன் நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க, வசனம் என்ன சொன்னிச்சு? பி ஸ்டில். இப்ப ஏன் நீ ஆடுற? ஏன் பதற? எலிசா பதறவே இல்லை. அதனால தான் குச்சை வெட்டி போட்டு ஒரு இரும்பு மேல வருமாங்க. அவருக்கு யார் அந்த ஞானத்தை கொடுத்திருப்பார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் கர்த்தரோட இப்படி இருந்தாரு. He is with God. When all are crying, ஐயோ அப்படின்னு அவர் ஒருவர் தேவனோடு பேசிட்டு இருக்கிறார். தேவன் சொல்றாரு, குச்சை வெட்டி போடு. எலிசாவுக்கு ஞானம் வரல, தேவ ஞானம். தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிறார். அவர் வெட்டி குச்சை போட்டார். ஆக்சுவலி ஒரு மேக்னெட்டை போட்டிருந்தா லாஜிக்கா இருக்கு, தூக்கி மேல வர்றதுக்கு. ஒரு குச்சி அது ஃப்ளோட் பண்ணுது. தேவன் எதை நம்ம வாழ்க்கையில செய்தாலும் செய்யறதே ஒரு அற்புதமா இருக்கும். புரியுதுங்களா? நம்மளோட வழியில செய்ய மாட்டாரு. நம்ம எப்படி நினைப்போம்னா, இப்படி கொண்டு வந்துருவாரு, அப்படி வந்துரும், இப்படி வந்துரும். எப்படியும் வராதுங்க. அந்த ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர். அவர் எப்படி செய்ய போறாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியாது, அவர் எப்படி செஞ்சாருன்னா தெரியாது. ஆனா செஞ்சு முடிச்சிருவாரு. That is our Lord. ஆனா நம்மகிட்ட சொன்னதை மட்டும் நம்ம செய்யணும். அமைதியா இருந்தா அமைதியா இருக்கும். Don't use your wisdom because our wisdom is zero. நான் திருப்பி சொல்றேன், our wisdom is zero. இல்ல பாஸ்டர், இப்ப பாருங்க, நான் 3000 வெள்ளி சம்பளம் எடுக்கிறேன், எனக்கு 4000 வெள்ளி செலவு இருக்கு. சோ இந்த 1000 வெள்ளியை நான் எதாச்சும் போய் கண்டுபிடிக்கணும்ல? இல்ல, நீ கண்டே பிடிக்காத. கர்த்தர் என்ன சொன்னாரு? அமைதியா இருக்க சொல்றாருல, அமைதியாரு, 1000 வெள்ளி செஞ்சு சேரும். எப்படி பாஸ்டர் சேரும்? சேரும்பா. என் வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதம்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் நான் சொல்லணும்னு இல்லை, பட் ஐ அம் டெல்லிங் யூ, ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். திஸ் இஸ் பிளைண்ட் ட்ரஸ்ட். ஓகே, இந்த கடைசி முடிக்க போறேன், வாசிங்க. ஓகே, வாட் மஸ்ட் ஐ டூ அண்ட் டோன்ட் டு ரிசீவ் காட்ஸ் பிளெஸிங்? நம்பர்ஸ் 14 verse 11. என்னாகமம் 14 வசனம் 11. நம்பர்ஸ் 14 verse 11 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு எதுவரைக்கும் என்னை விசுவாசித்திருப்பார்கள்? தேவஜனமே, இங்க தேவன் சொல்லும் வசனத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, then the Lord said to Moses, how long will these people reject me, and how long will they not believe me with all the signs which I have performed among them? இன்னைக்கு பாட்டு பாடின பாட்டெல்லாம் அல்லது இந்த துதி ஆராதனையில தேவன் சொல்லும் காரியம் அதுதான். நான் செய்த எல்லா அற்புதத்தையும், நான் இங்க நிக்கிறது, நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறது, நம்மளோட வாழ்க்கை எல்லாமே தேவனோட கிருபை, தேவ கிருபையாய் நமக்கு கொடுத்ததுங்க தேவஜனமே. சோ இவ்வளோ அற்புதம் நான் செஞ்சிட்டு வரேன், why are you rejecting me ன்னு சொல்லி தேவன் அங்க மோசேட்ட சொல்றாரு. ஆக்சுவலி இந்த கதையை நீங்க முழுசா வாசிச்சீங்கன்னா, அங்க அவங்க செஞ்ச அநியாயம் யாரு? இந்த இஸ்ரேல் பிள்ளைகள் அவ்வளவு அற்புதம் அடையாளத்தை செய்து அவர்கள் தேவனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. and God was so upset. ஒரு சைடுல upset, ஒரு சைடுல very angry. அந்த எங்கர்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் செய்த காரியம் 14,500 பேரு புஷ்குன்னு எரிஞ்சு போயிருவாங்க. ஓகே, சோ அந்த எரிஞ்சதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். தேவன் அங்க சொல்றாரு, why are you rejecting me? அந்த ரிஜெக்ட் சொல்றது என்ன தெரியுமா? இவ்வளோ அற்புதத்தையும் பார்த்து நமக்கு தேவன் மேல சந்தேகம். நம்ம வாழ்க்கையில ஒண்ணுக்கு மேல அற்புதம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க ஜெபிச்சதுக்கும் ஜெபிக்கிறதுக்கு நினைச்சதுக்கும் மேலாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன் சொல்லுகிறாரு, நான் இவ்வளோ ஒன்றை செஞ்சு நீ என்னை ஏன் ரிஜெக்ட் பண்றேன்றாரு. ஓகே, இதை செய்யாதீங்க. தயவு செய்து நம்ம கிட்ட வந்த பிரச்சனை வரும்போது, ஏதாச்சும் பிரச்சனையில போயிட்டு இருக்கும் போது யோசிச்சு பாருங்க, தேவன் எனக்கு இதை செஞ்சாரே,
எனக்கு அதை செய்தாரு, இதெல்லாம் ஆசீர்வாதமா கொடுத்தாரு, இதை கொடுக்க மாட்டாரு, நிச்சயம் கொடுப்பாரு. Must have that faith and always say, Lord Jesus, I thank you because I know you have done it for me. அது நமக்கு சொல்ல கஷ்டம், ஆனா பழகுங்க. ஓகே, அடுத்தது சங்கீதம் 1 வசனம் 1ல இருந்து 3. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவஜனமே, இந்த வசனம் தயவு செய்து குறிச்சி கலர் போட்டு எல்லாம் வச்சுங்க. அதுல 2 காரியத்தை சொல்றாரு, எது செய்யக்கூடாது எதை செய்யணும்னு. அதுல அவர் செய்யக்கூடாது என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, blessed is the man who walks not in the counsel of the ungodly. தேவனை அறியாதவர்கள், அந்நியர்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்காதீர்கள். அது நிறைய நமக்கிட்ட புறப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. எதுங்க? இதுல நமக்கு வேற எங்க பக்கத்துல எல்லாம் வர வேண்டாம், நம்ம பக்கத்திலே நம்ம கையிலேயே இருக்கு. சோறு சாப்பிட்டாலும் போன் தான், கக்கா போனாலும் போன் தான். இந்த போன் நம்மளை விட்டு போக மாட்டுது. ஆமா இல்லையா? அது பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நானும் கொஞ்சம் ராங்கி ஆயிட்டேன், ரொம்ப பாக்குறேன், இதை வெட்டணும். தேவ ஜனமே, பல காரியங்கள் இதுல மூலியமாக நமக்கு நெகட்டிவ் திங் வருது. ஓகே, இன்னொன்னு மக்கள் அந்நியர்கள், தேவனை அறியாதவர்கள். அப்ப நீங்க உடனே சொல்லுவீங்க, பாஸ்டர் அப்ப அவர்களை எப்படி சத்தியத்தை கொண்டு வருது? நான் எப்போதும் சொல்லுவேன், சத்தியத்தை அவர்களுக்கு என்னது சத்தியத்தை சொல்றதோ தேவனோட அன்பை சொல்றதோ அது நம்ம கடமை. ஆனா அவங்களோட போய் உட்கார்ந்தாதீங்கன்னு சொல்லி தேவன் சொல்றாரு. Don't sit and discuss with them your problem. அங்க சொல்றாரு பாருங்க, don't nor stands in the path of sinners nor sits in the seat of the scornful. அவங்க பக்கத்துல உட்கார்ந்து எதுக்கு அவங்களோட பேசி கொண்டிருக்கீங்க? உங்க பிரச்சனையை ஏன் அவங்க மத்தியில சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க நெகட்டிவானதை தான் சொல்லுவாங்க. Don't. அவங்க தேவனுக்குள்ள வரணும்னா நீங்க சாட்சியா நிக்கணும். ஆமா இல்லையா? You must be a testimony. ஓகே, இத சொல்லிட்டு அங்க செய்ய வேண்டியதை சொல்றாரு. But his delight is in the law of the Lord and in his law he meditates day and night. அப்படின்னா என்னது? தேவன் சொல்கிறாரு, இத டெய்லி டே அண்ட் நைட், பகல்லையும் இரவிலையும் இதை தியானித்து இதை மெடிடேட் பண்ணுங்கன்றாரு. நம்ம எதை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கோம்? போன. அதுல வருகிற வசனத்தை நான் திருப்பி சொல்லியிருக்கேன். அந்த வசனம், அதுல புறப்பட்டு வருகிற வசனத்தை கூட நீங்க பைபிள்ல ரிஃபர் பண்ணி பாருங்க, நசமா இருக்கா இல்லையான்னு. ரெவலேஷன் 23 வசனம் 12 சொல்லுது. ரெவலேஷன்ல எத்தனை வசனம், எத்தனை அதிகாரம் இருக்கு? இப்பதான் திறந்து பாக்குறாங்க. ஐயோ பஸ்ஸர் நில்லுங்க, பஸ்ஸர் பாத்துறேன். அங்க 22 தான் இருக்கு. அப்ப 23 எங்க வச்சு? சங்கீதம் 155வது இது சொல்லுது. சங்கீதம் எத்தனை வசனம் இருக்கு? அது கூட தெரியாதா? வர வீட்டுல போய் வாசிங்க. ஏன்னா டிக்டாக் இது சொல்லுது. நான் சொன்னேன், நான் ஒரு காரியத்தை பார்த்தேன், ஒரு வசனம் வந்துடும், ஓ இந்த வசனம் புறப்பட்டு வந்திருக்கு, உடனே திறந்தேன், அந்த வசனமே பைபிள்ல இல்லைங்க. அவன் எங்க இருந்து சொன்னான்னு தெரியல. So must be very careful. So தேவன் இங்க சொல்றாரு, இத வாசிக்க சொல்றாரு. So இத வாசிக்கும் போது இப்ப சில பேர் பைபிள்லயே என்னது போன்லயே பைபிள் வச்சிருக்கீங்க, ரைட்? அல்லையா? வெரி குட், ரீட். அதுவும் நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்ட பைபிளையும் எடுத்து வாசிக்காதீங்க. எதை வாசிக்க சொன்னேன்? நியூ கிங் ஜேம்ஸை வாசிங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லதுங்க, எனக்கு தெரிஞ்ச வரையும் அதான் கொஞ்சம் நல்லது. ஓகே, அதை வாசிங்க. அது போன்ல வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். டெய்லி இங்க வாசிக்க முடிஞ்சாலும் வாசிங்க. டே அண்ட் நைட் மெடிடேட். சரி, இதை எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? மெடிடேட் மெடிடேட் மெடிடேட், ரீட் ரீட் ரீட்னு. ஆனா அந்த வசனத்துல கடைசியில பாருங்க, வாட் எவர் ஹி டஸ் shall prosper.
You know why Elisha was prosperous? You know why Elisha could do miracle after miracle? Because he delighted in the word of God. He reads, he meditates day and night, and the word of God comes and tell me, don't worry, I will do அந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம். இதைத்தான் தேவன் இந்த கால வேளையில நம்மகிட்ட சொல்றார். செய்ய கூடாதது என்னது? தேவன் செய்ததை மறக்க கூடாது. அந்நியரோட போய் உட்கார்ந்து காரியங்களை பேசாதீங்க. தேவனோடு உட்கார்ந்துருங்க. தேவனோட வார்த்தையை டெய்லி ரீட் பண்ணுங்க. உங்க பிரச்சனை மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, நான் சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ண முடியாத ஒரு வேதனையா இருக்கலாம், ஆனாலும் வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசித்து தேவனை ஆராதித்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. You will see deliverance, because God says whatever அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் தேவன் இது வாய்க்கும் அது வாய்க்கும் சொல்லல, எல்லாமே வாய்க்கும் என்று சொல்கிறார். He whatever he does shall prosper. ஆசீர்வாதமா இருக்கணுமா? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணுமா? வேதத்தை வாசி. தேவன் இரும்ப ஃப்ளோட் பண்ண வைக்க முடியும். உங்களோட பிரச்சனையை இல்லாம ஆக்க முடியும். உங்களை வாளாக்காம தலையாக்க தேவனால் மட்டும்தான் கூடும். Don't try on your own wisdom. சொந்த ஞானத்துல எதுவும் செய்யாதீங்க. தேவன் சொல்றத மட்டும் செவி கொடுத்து கேட்டுக்கிட்டே நடந்து போங்க. மற்ற காரியத்தெல்லாம் தேவன் செஞ்சிருவார். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க டிலே ஆக்க ஆக்க சொந்த ஞானத்தை யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதம் டிலே ஆயிட்டே போகும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னாரு, I will make you as a great nation. God says, I will make. What he did? He went and make. Nation comes. It's not nation don't come. But that nation is not a blessed nation. Do you understand? So with your wisdom, you can make nations. But God says, I will make nations. So wait upon the Lord. So today the Lord is looking at you and me and He's telling, I will solve your problem. I will do a great thing in your life. The problem will go away from you. Just believe. விசுவாசிங்கள், மத்ததை தேவன் செய்து முடிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளுக்காகவும் நன்றி, புறப்பட்டு வந்த வசனத்துக்காகவும் நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும், கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் கிருபை செய்யும் ஐயா. தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.